மாலை மயங்குகின்ற வேளை. கலங்கியிருந்த தனது மனதை தெளிய வைத்த நந்துவை காதலுடன் பார்த்தான் சந்துரு. எப்படி பார்க்கிறான் பார் என்று மனதிற்குள் கேட்டு வைத்தாள் நந்திதா. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். இதயம் பாடலை முணுமுணுக்க அவன் விழியோடு விழி கலந்தாள். ஆபத்துதான் என்பது போல பட்டன எழுந்து நின்று கொண்டான் நந்து. சற்று முன்பு அவனுடைய இறுகிய அணைப்பில் கட்டுண்டு இருந்ததை மொத்தமாய் மறந்துவிட்டால் போலும். அத்தான், மணி ஆச்சு. அப்படியா? மணி என்ன? உன் கை காட்டு, வாசலை பார்க்கலாம் என்று அவளது கையை பிடிக்க வந்தான் சந்துரு. பின்னை அனிச்சையாக நகர்ந்தவள், ஊரறிய கைப்பிடிங்க, அதுக்கப்புறம் இந்த மணி பார்க்குற வேலையை பார்க்கலாம் என்று கண் சிமிட்டி விட்டு அவனது கேசத்தை களைத்து ஓடினான். சந்துருவும் நந்து நில்லு என்று அழைத்தபடி அவளை தொடர்ந்தான். சுபியின் அறைக்குள் நந்து நுழைந்துவிட சந்துரு வெளியே இருந்த பெஞ்சில் அமர்ந்து அவளுக்காக காத்திருந்தான். சரியாய் 10 நிமிடம் கழித்து வந்தால் நந்து. ஓகே அத்தான், சுபிகிட்ட சொல்லியாச்சு, வாங்க போகலாம். மனசில் மதர் தெரேசா நினப்பு தாண்டி உனக்கு என்று நக்கலாய் கூறியபடி அவளை அவன் எட்டி பிடிக்க முயல, இப்போ வம்பு தும்பு பண்ணாமல் என்னை வீட்டில் விட முடியுமா, இல்லை மாமா கிட்ட சொல்லவா என்றாள் நந்து. மாமா எப்பவும் என் பக்கம், வேணும்னு சொல்லிக்கோ. ஆஹா மக்கு அத்தான், நான் மாமான்னு சொன்னது உங்கள் அப்பாவைத்தான், எப்படி வசதி, சொல்லிடட்டுமா என்று முகத்தை தீவிரமாய் வைத்து கொண்டு வினவ, ஐயோ வேணாம் வேணாம், எனக்கு எங்கள் அப்பானா ரொம்ப பயம் என்று கண்களை உருட்டி சிரித்தான் சந்துரு. அதன் பின் நந்து ஹாஸ்டலை அடைந்த நேரம் அயர்வினால் அணு நித்திர தேவியுடன் கைகோர்த்துவிட ஆர்வம் வின்ஸ் பற்றிய நினைவுகளுடன் கண்மூடி படுத்திருந்தான். அவர்களை தொந்தரவு செய்ய விரும்பாமல் தனது அறைக்கு திரும்பினாள் நந்திதா. அங்கு தீர்த்தி வழக்கம் போல இருளில் ஜன்னல் வழியே வானத்தை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள். வலது கரத்தில் சிராய்வு ஏற்பட்டிருந்த இடத்தில் பிளாஸ்டரை ஒட்டி இருக்க அதை தொட்டு பார்த்தது அவளது கண்ணீர் துளி. இருளில் இதை ஏதும் கவனிக்கவில்லை நந்து. அவள் மனம் முழுக்க சந்துருதான் இருந்தான். மேலும் என்றுதான் இரு வீட்டாரின் தந்தையும் சந்தித்து இருக்கும் பகைமைகளை போக்கிக் கொள்வார்களோ என்ற கவலையும் அவளுக்குள் எழுந்தது. மேலும் சுபியும் சந்துருவும் பேசிவிடுவார்களா என்ற கேள்வி ஒரு பக்கமென, தீர்த்தி என்று ஒருத்தி தன்னுடன் ஒரே அறையில் இருக்கிறாள் என்பதை மறந்தவளாய் உறங்கச் சென்று விட்டாள் நந்து. என்னம்மா நீ இப்படி பண்ணீங்களேம்மா? தீர்த்திக்குள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு தான். நந்து அவளிடம் பேசுவாள், ஏதேனும் கேள்விகள் கேட்பாள், அதன் மூலமாய் அவளுடன் கொஞ்ச நேரம் பேசலாம் என. ஆனால் அனைத்தும் நூல் அருந்த பட்டமாய் தரையிறங்கியது. கண்களில் கரித்து கொண்டு வந்தது அவளுக்கு. என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழ்கிறேன் நான்? எனக்கு மட்டும் ஏன் யாருமே இல்லை? தன்னிகரத்தில் கண்கள் கலங்கிட அவளது செல்போன் ஒலித்தது. புதிய எண்ணை பார்த்ததும் கேள்வியாய் அமர்ந்திருந்தவள் அறையில் இருந்து வராண்டாவிற்கு நடந்து வந்தாள். ஹலோ, எப்போதும் போல திமிர் இல்லை அவள் குரலில். லேசாய் தழுதழுத்த குரலில் தான் பேசினாள் அவள். ஹலோ, யார்? மிஸ் தீர்த்தி? நீங்கள்? யாரோ புதிய ஆடவனின் குரல் கேட்டு இன்னும் குழம்பி போனாள் அவள். நான் பிரசாத். வெறும் பேரை சொன்னால் கண்டுபிடித்து விடும் அளவிற்கு பெரிய ஆளா நீ? சட்டன மூண்ட எரிச்சலில் பழைய தீர்த்தி லேசாய் தலை தூக்கினான். தீர்த்தி சரியாய்த்தான் பெயர் வச்சிருக்காங்க, தீ மாதிரி பேசுறீங்க என்றான் அவனும் தான் யார் என்று காட்டிக்கொள்ளாமல். தீப்திக்கு எரிச்சலாய் இருந்தது. அதே நேரம் கொஞ்சமும் சந்தேகமும் எழுந்தது. ஒருவேளை அணுவின் வேலையாய் இருக்குமோ, கவினுக்கு தெரிந்தவனோ என்றெல்லாம் சிந்திக்க தொடங்கினான். ஹே, யார் நீ? என்னை மிரட்டணும் அல்லது திட்டணும் சொல்லி அனுப்பினாங்களா? அதானே உன் எண்ணம்? ஹே, ஆர் யூ ஆல்ரைட்? நான் எதுக்கு உன்னை மிரட்ட போகிறேன் என்று கனிவாய் கேட்டான் அவன். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. என் நம்பர் உனக்கு எப்படி தெரியும்? நீ தான் அம்மா கிட்ட உன் நம்பர் கொடுத்த, அதுவும் இன்னைக்கு தான். சரி, முதலில் கை காயம் எப்படி இருக்கு? வலிக்கிறதா? நாளைக்கு சண்டே தானே, நல்லா ரெஸ்ட் எடு என்றான் அவன் கனிவாய். அவனை திட்டும் ஆவலில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தவள் இப்படி அனுசரையான கேள்விகளால் தன்னையும் மீறி பொத்தன தரையில் அமர்ந்தாள். அவள் மனமோ இதமாய் உணர, மூளையோ பட்டன அவன் சொன்னதை வைத்து அவனை கண்டுபிடிக்க தீவிரமாய் செயல்பட்டது. அதிலும் வெற்றியும் கண்டவளாய், நீங்கள் அந்த கார் டிரைவர் தானே என்று கேட்டு வைத்தாள். இதழ்கள் துடிக்க மௌனமாய் சிரித்தான் பிரசாந்த் என்கிற தீரஜ் பிரசாந்த். ஆமாம், நான் டிரைவர் தான். என் நம்பர் ஆண்டி கிட்ட இருந்து எப்படி எடுத்த? அவங்களா தந்திருக்க மாட்டாங்களே. அம்மாவை உனக்கு முன்னாடியே தெரியுமா? அம்மாவா? ஓஹோ, முதலாளி அம்மாவா? ஆமாம் ஆமாம், மீண்டும் சிரித்து கொண்டான் தீரஜ். இன்னைக்கு தான் முதல் தடவை பார்க்கிறேன். ஆனால் பார்த்ததுமே தெரிஞ்சது அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு.
தீரஜின் இதழில் புன்னகை தவழ்ந்தது. எந்த மகனுக்குத்தான் தன் தாயார் புகழப்படுவதை ரசிக்காமல் இருக்க முடியும்? அதுவும் ஏனோ தீப்தியை அவனுக்கு பார்த்ததுமே பிடித்து போனது. கை இன்னும் வலிக்கிறதா? இல்லை இல்லை, நாளைக்கு மீட் பண்ணலாமா என்றான் தீரஜ். இதுதான் அவனது குணம். எதையும் சுற்றி வளைத்து பேச பிடிக்காது அவனுக்கு. ஏ மிஸ்டர், என்ன பேச்சு திசை மாறுது? நீ இப்படி பேசுறது உன் முதலாளி அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? யாருக்கு தெரியும் என்று முணுமுணுத்தவள் உன் சீட்டு காலி என்றால் தோரணையாய். ஆஹா, ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரிம்மா. உன்னோட எனக்கு என்ன வெட்டி பேச்சு? நான் ஃபோனை வைக்கிறேன். இனி என் நம்பருக்கு கூப்பிடாத, பாய் என்று ஃபோனை வைக்க போனா தீப்தி. ஒரு நிமிஷம் நான் எதுக்கு கால் பண்ணேன்னு சொல்லிடுறேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, வேற என்ன, நீ ஹாஸ்டலில் இருக்க, வீட்டை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. உனக்கு அடிபட்டுடுச்சுன்னு நீ வீட்டில் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். என்னதான் தைரியமான பொண்ணாக இருந்தாலும் ஆறுதல் தேவைப்பட்டிருக்கலாம். அட்லீஸ்ட் வலி எப்படி இருக்குன்னு கேட்கக்கூட யாரும் இல்லைன்னு நீ ஃபீல் பண்ணுவேன்னு தோணுச்சு. அதான் நெகிழ்ந்து போயிருந்தா தீப்தி. அவளை பார்த்தாலே அழகானவள், பணம் படைத்தவள், அதனாலேயே திமிரி பிடித்தவள் என்று விமர்சிப்பவர்களின் மத்தியில் அவள் வாய் திறந்து சொல்லாமலேயே அவள் மனம் அறிந்து நடக்கிறான் ஒருவன். இது அவளுக்கு புதிது. இந்த ஆச்சரியம், பதட்டம், குழப்பம், அதனோடு லேசாய் மகிழ்ச்சி, இதையெல்லாம் நிச்சயம் அவனிடம் காட்டிக்கொள்ள அவள் விரும்பவில்லை. ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் அக்கறைக்கு நன்றி. நான் யாருடைய அன்பையும் எதிர்பார்த்து இருக்கிற ஆளு கிடையாது. இப்படி தேவையில்லாமல் நீயே கற்பனை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாத. குட் நைட் என்று ஃபோனை வைத்து விட்டாள் அவள். மீண்டும் இருமுறை தீரஜ் அழைக்க அவளிடம் பதில் இல்லை. நல்ல வேலை, குட் பாய்ன்னு சொல்லாமல் குட் நைட்னு சொல்லிட்டா என்று வாய்விட்டு சொன்னவன் உல்லாசமாய் வீட்டிற்குள் நுழைந்தான். தனது அறைக்குள் நுழைந்தான் தீப்தி. சற்று முன்பு அவளுக்குள் இருந்த இறுக்கம் இப்போது இல்லை. தீரஜுடன் பேசியதை மீண்டும் நினைவு கூர்ந்தவள் அன்றைய தினத்தில் நடந்த அத்தனையும் நினைவு கூர்ந்தாள். எல்லோரும் மேலே பாருங்க. ஆம், இப்போ ஃப்ளாஷ்பேக் டைம். நந்துவின் வார்த்தைகளை கேட்டு மனமுடைந்த தீப்திக்கு தனது வீட்டிற்கு செல்ல வேண்டும் போல இருந்தது. அதிகாலை எழுந்த உடனேயே தனது தந்தையை ஃபோனில் அழைத்தாள். வழக்கம் போல அவளது அழைப்பு எடுக்கப்படவில்லை. வழக்கத்திற்கு மாறாய் செல்போனின் அறிவிப்பு மலையாளத்தில் கேட்டது. ஓஹோ, கேரளா போயிருக்கார் போல. என்னிடம் சொல்லணும்னு அவருக்கு தோணவே இல்லையா? நிஜமாலுமே நான் அவரது மகள்தானா? அவருடைய ஆண்மைக்கும் என் அன்னை மலடி இல்லை என்பதை எடுத்துரைப்பதற்காக மட்டும்தான் நான் பிறந்தேனா? எப்போதும் அவளுக்குள் தோன்றும் அதே கேள்வி. ஆனால் பதில் சொல்லத்தான் யாரும் இல்லை. பதில் உரைக்க வேண்டிய அன்னையோ இறைவன் அடியில். சரி, வீட்டுக்காவது போய்விட்டு வருவோம் என்று எண்ணி அவளது வீட்டிற்கு புறப்பட்டாள். வசதியானவர்கள் குடியிருக்கும் அந்த பகுதியில் ஆட்டோவில் வந்து இறங்கினாள் தீப்தி. அவளை அங்கு எதிர்பார்க்கவில்லை என்பது அந்த வீட்டின் பணியாட்களின் முகத்தில் அப்பட்டமாய் தெரிந்தது. அவளை நோக்கி ஓடி வந்தார் அவர்களது குடும்பத்தின் விசுவாசி பரமனையா. வாங்க சின்னம்மா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னம்மா, நல்லா இருக்கேன். நீங்கள்? அப்பா எங்க? ஐயா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காங்க, நாளைக்கு வந்துடுவார். உள்ளே வாங்கம்மா என்றபடி அவளுக்கு வழிவிட்டார் அவர். தனது விதியை நொந்து கொண்டாள் தீப்தி. இத்தனை நாட்கள் கழித்து வருகிறாள். அவளை அன்புடன் அழைக்கக்கூடவா யாருமே இல்லை. தனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும்? யார் கேட்டது இப்படி ஒரு வாழ்க்கை? பணத்தின் நிலையில் அன்பையும் அரவணைப்பையும் துளைத்து அதை அதிரடியாய் ஆவது பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்க வேண்டிய நிலை தேவைதானா? அன்பிற்கு யாசகம் கேட்கும் மாடி விட்டு ஏழை நான். தன்னைத்தானே நொந்தவளாய் வீட்டிற்குள் நுழையாமல் வெளியேறினாள் தீப்தி. கால் போன போக்கில் சாலையில் நடந்தவள் கண் இமைக்கும் நொடியில் தீரஜ் ஓட்டி வந்த காரின் முன் விழுந்தாள். அச்சச்சோ, அடிபட்டுருச்சா கண்ணா என்று பதறி ஓடி வந்தார் சாந்தினி, தீரஜ் பிரசாத்தி தாயார். தீப்தி மறுத்தும் விடாமல் காரில் அவளை ஏற்றிக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார். அவர் குரலிலும் கண்களிலும் தெரிந்த கனிவில் சுற்றத்தை மறந்து அவரையே பார்த்தாள் தீப்தி. அதை இப்போது அசை போட்டவள் தீரஜின் முகத்தை நினைவு கூர்ந்த பார்க்க முயன்றாள். அவன் கண்களில் கூட பதட்டம் தெரிந்ததோ? அதை நினைக்கும் போதே மனதுக்குள் பரவும் இதத்தை அவளால் மறைக்க முடியவில்லை. அவன் முகத்தை அகத்தில் நிரப்பியபடியே புன்னகையுடன் உறங்கியும் போனாள் தீப்தி. மறுநாள் ஆருவின் மெசேஜில் தான் கண் விழித்தான் வின்ஸ். அவளது பெயரை பார்த்ததுமே கண்களை கசக்கி கொண்டு விருட்டென எழுந்து அமர்ந்தான். பிறகு அவளது மெசேஜை படித்தவன் கோபமாய் அணுவிற்கு ஃபோன் போட்டான். ஹே, குட் மார்னிங் வின்ஸ். இருந்தாலும் நீ இவ்வளவு லேட் பிக்கப்பாக இருக்கவே கூடாதுப்பா.
நான் எப்போதிலிருந்து உன் ஃபோனுக்காக வெயிட்டிங் தெரியுமா என்றால் அனு உற்சாகமாய். உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா அனு? ஏன் அக்காவும் தங்கச்சியுமாய் என்னை சேர்ந்து படுத்துறீங்க என வார்த்தைகளை கடித்து துப்பினான் அவன். ஹேய், நீ ஒரு மிஸ்டர் கூல்னு நினச்சேன், ஆனால் நீ ஏன் இப்போ ஃபூல் மாதிரி கத்துற? முதல்ல உனக்கு என்ன ப்ராப்ளம் அதை சொல்லு. 6 ஃபோன்லேருந்து எனக்கு நீ தானே மெசேஜ் பண்ண. ஹேய், என்னடா சொல்கிற? 6 மெசேஜ் பண்ணினாளா? என்ன சொல்லியிருக்காங்க மேடம் என்று துள்ளினாள் அனு. அனு, டோன்ட் பி சில்லி. சில்லியும் இல்லை வில்லியும் இல்லை. முதல்ல நீ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கான். ஓஹோ, அதான் மேடம் எங்ககிட்ட கூட சொல்லாமல் காலையிலே தலைமறைவா என்றால் அனு சந்தோஷமாய். வின்ஸ் அப்போதுதான் கொஞ்சம் நிதானமாய் சிந்திக்க ஆரம்பித்தான். ஒருவேளை நிஜமாகவே 6 தான் தன்னை அழைத்தாளோ? அப்போ அது நீ இல்லையா? டேய், நீ என்ன வாழைப்பழம் காமெடி மாதிரி சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்கிற? நிஜமாவே நான் உனக்கு எந்த மெசேஜும் அனுப்பலை. சொதப்பிட்டேன். நீ தான் நினச்சி அசால்ட்டாக இருந்துட்டேன். அதுக்கான பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக உனக்கு உண்டு. பட் இப்போ அதை பற்றி யோசிக்காமல் கிளம்பிப்போ. அவளே என்னை கூப்பிட்டுருக்கா. என்ன விஷயம்? கொஞ்சம் சொல்லு அனு என்று இறைஞ்சினான் வின்ஸ். என்னை பார்த்து அறிவு இருக்கான்னு கடன் கேட்டியே, அதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட். நானாய் எதுவுமே சொல்ல மாட்டேன். போ, டைம் ஆகுது. கடைசி வரை மனம் இறங்காமல் அவனை அனுப்பி வைத்தால் அனு. இந்த தடவையாச்சும் இவை எதையும் சொதப்பக்கூடாது. கட்டதுரைக்கு கட்டம் சரியாக இருக்கான்னு தெரியலை. எதுக்கோ எல்லா கடவுளும் அவனுக்கு துணையாக இருங்கப்பா என்று பெருமூச்சுடன் தனது கடமையை கவனிக்க சென்றால், வேற என்ன, எல்லாம் சாப்பாடு தான். அடித்து பிடித்து கொண்டு அறக்க பறக்க ஆருவின் முன் வந்து நின்றான் வின்ஸ். அவனுக்காக காத்திருந்து அப்போதுதான் அவள் அங்கிருந்து செல்லலாம் என்று முடிவெடுத்தான். சாரி ஆரு, லேட் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். ப்ளீஸ் ஆரு, நான் எதையும் வேணும்னு பண்ணலை. நிஜமாகவே லேட் ஆச்சு, மன்னிச்சிரு. என்ன பார்க்கணும்னு சொன்னதும் எனக்கு நீ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசிடுறேன். எனக்கு அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு முழுசாக தெரியணும். அதற்காக நான் சமாதானம் பேச வந்திருக்கிறேன். ஸோ எதை சொல்லி என் மனசை மாற்றலாம்னு முட்டாள்தனமாய் யோசித்து பொய் சொல்ல வேணாம். அவனது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீரும் வலியும் அவளது பேச்சை நிறுத்தி இருந்தது. அவள் முன்பு அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து விட்டான் வின்ஸ். என்ன இது? திகைத்து அவனை பார்த்தால் ஆரு. ரொம்ப தேங்க்ஸ் ஆரு. இன்னைக்காவது எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தியே. பொய் சொல்ல மாட்டேன் ஆரு. நாம் இருக்கிறது ஆண்டவனின் சன்னிதானமும் மட்டும் இல்லை. என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்கறது நீ. இந்த நாளுக்காக நான் எவ்வளோ நாளாக காத்திருந்தேன் தெரியுமா? அதுக்காகவே நிச்சயமாக நான் பொய் சொல்ல மாட்டேன். மனதிற்குள் இலகித்தான் போனாள். என்ன காரணம் என்று தெரியும் முன்பே அவனை மன்னிக்க தயாராய் இருந்த மனதை கடிவாளமிட்டு அடக்கியவள் பொறுமையாய் சொல்லு என்றாள். அன்று நடந்த நிகழ்வை விரிவாய் அவளுக்கு எடுத்து கூறினான் வின்சென்ட். நம்ம ரீடர்ஸ் ஃப்ளாஷ்பேக் மறந்துடக்கூடாதுல. ஸோ ரொம்ப குட்டியாக என்ன நடந்ததுன்னு வின்ஸை சொல்ல வச்சு தெரிஞ்சுப்போம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஆறு. உன்னை நான் நேசிக்க தொடங்கிய நாட்கள் அது. இளமையின் வேகமும் துருதுருப்பான சிந்தனையும் என்னை உன்னிடம் காதலை சொல்ல தூண்டியது. என் பிறந்த நாள் அன்னைக்கு காதலை சொல்லணும்னு நான் காத்திருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த விஷயம் தெரியும். உனக்காக காத்திருந்த நேரம் தான் நாங்கள் ஒரு கேம் விளையாடினோம். அந்த கேம் படி என் நண்பனுக்கு முத்தம் கொடுக்கணும். என்னால் அது முடியாதுன்னு பின்வாங்கும்போது தான் எனக்காக லைட் ஆஃப் பண்ணுறதாகவும் அப்போது கிஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போதான் நீயும் வந்த. இருட்டில் அவன்தான்னு நினச்சி தான் நான் என்றவன் கை நீட்டி அவளது பாதங்களில் லேசாய் தொட்டான். ஏற்கனவே அதிர்ச்சியில் இருந்தவள் இப்போது எழுந்தே விட்டான். வின்ஸ், என்னது இது? ஒரு பெண்ணின் காலை பிடிச்சு கெஞ்சுற கோலை நான் இல்லை தான். ஆனால் உன் நிம்மதியும் சந்தோஷமும் போனதுக்கு நான் தானே காரணம். என்னால் எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியும். ஆனால் நான் முத்தமிட தொடங்கியதும் அது நீதான்னு தெரிஞ்சதும் நிதானமாய் உன்னை விடுவிச்சதும் என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு முத்தமிட்டேன்னு சந்தோஷப்பட்டதையும் எப்படி நியாயப்படுத்தினேன் ஆறு? அதுதான் இப்படி என்றவன் நிமிர்ந்து நின்றான். ஏதோ பெரிய சுமையை இறக்கிவிட்ட தேஜஸ் அவன் முகத்தில் தெரிந்தது. லேசாய் புன்னகையும் செய்தான். தேங்க்ஸ் ஆரு. நீ என்னை மன்னிக்கலைனாலும் கூட பரவாயில்லை. ஆனால் ஏதோ பாவ மன்னிப்பு கிடைச்ச மாதிரி ஒரு அமைதி என் மனசில் இருக்குது. அதுக்கு நீ தான் காரணம் என்றான். அவளது முகத்தில் எதை கண்டானோ. உனக்கு தனிமை அவசியம்னு தோணுது. நான் கிளம்புறேன், வா, நானே ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் என்றான். அவள் இருந்த மனநிலையில் அவன் பேச்சை மறுக்காமல் பின் தொடர்ந்தாள். அதன் பின் வின்ஸ் அவளை தொந்தரவு செய்யவும் இல்லை, அவளிடம் பேச முயற்சிக்கவும் இல்லை. அனு கூட இதை பற்றி பேச்செடுக்காமல் இருந்தாள். இப்படியே ஒரு வாரம் கடந்தே விட்டது.
கண்களை மூடி படுத்திருந்தாள் சுபத்ரா. அவள் தனது வீட்டிற்கு வந்தே 1 வாரம் ஆகிவிட்டது. உடல்நிலை சற்று மேம்பட்டு இருந்தது. சந்துருவின் தாயார் பேசியதால் மனம் கூட கொஞ்சம் பண்பட்டு தான் இருந்தது. நந்துவும் அடிக்கடி அவளுடன் போனில் பேசி அவளை தேற்றினார். இத்தனை விஷயங்களிலும் அவளை அலைக்கழித்து கொண்டிருந்தது அவள் வீட்டில் அவனின் புது வரவு. இமைகள் மூடி சாய்ந்து படுத்திருந்தாள் சுபத்ரா. நேற்று நடந்தது அனைத்தும் அவள் கண் முன் படமாய் விரிந்தது. ஏற்கனவே 2 முறை அவள் தற்கொலை முயற்சி செய்து இருந்தபோதே அதன் காரணம், அதற்கு பின் நடந்த நிகழ்வுகளும் அவள் வீட்டில் அனைவருக்கும் தெரிந்து இருந்தது. அனைவரின் கோபமுமே பிரேமின் மீதுதான். அதே நேரம் சுபியை எப்படியாவது தேற்றிவிட வேண்டும் என்றே போராடி கொண்டிருந்தனர். நேற்று மதியம் எப்போதும் போல அறையில் முடங்கி இருந்தவள் அவளது அண்ணனின் கூக்குரலை கேட்டு திடுக்கிட்டாள். வெளியே போட நாயே. முடியாது சார், சுபியை பார்க்காம நான் போகவே மாட்டேன். இது பிரேமின் குரல் அல்லவா? வெறுப்புடன் வாசலுக்கு அவள் விரைந்த நேரம் பிரேமின் கன்னத்தை பதம் பார்த்தது அவளது அண்ணனின் கரம். அண்ணா, சுபி உள்ள போனி, நான் போகிறது இருக்கட்டும், நீ என்ன பண்ணுற? அவன்கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணா, என்னை அதற்ற வேலையெல்லாம் வேணாம், ஒழுங்கா மன்னிப்பு கேளு. சுபி, இந்த துரோகியால் தான் நீ இப்படி இருக்க. அண்ணா, சரியோ தப்போ அவன் என் ஃப்ரெண்டு, எனக்கும் அவனுக்கும் 1000 இருக்கலாம். அதை கவனியுங்க, இல்லை சரிப்படுத்துங்கன்னு நான் உங்களை கேட்டேனா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவன் மேலே கையை வைக்க என்றாள். தலை குனிந்தான் அவளது தமையன். அவனை அப்படி நிற்க வைத்து பார்க்க அவளுக்கும் இஷ்டம் இல்லைதான். எனினும் விழிகளை சிமிட்டி கண்ணீரை மறைத்து கொண்டாள் சுபத்ரா. ஜீவனே இல்லாத குரலில் ஐ ஆம் சாரி என்று விட்டு அங்கிருந்து சென்றான் அவளது அண்ணன். கைகட்டி கொண்டு பிரேமின் முன் நின்றாள் சுபி. சுபி, என்ன விஷயம் சொல்லுங்க மிஸ்டர் பிரேம். எதுக்காக என் வீட்டுக்கு வந்தீங்க? உனக்கு தெரியாதா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். தேவையில்லாத அக்கறை. அன்னைக்கு எல்லோரும் போனதும் ஹாஸ்பிட்டல்லையே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேனே, என் கண்ணில் படாதீங்கன்னு. நீங்கள் கூட என் அம்மா அப்பா வந்த பிறகு போய் விடுவதாய் சொன்னீங்க. இப்போ சொல்ல மீறிட்ட மாதிரி இருக்கே என்றான். ப்ளீஸ் சுபி, நீயும் என்னை கொல்லாத. நானும்னா வேற யாரு உங்களை கொன்னது? நான் மட்டும் கொஞ்சம் தாமதமாக வந்திருந்தா என் அண்ணா தான் உங்களை கொன்னிருப்பார். இப்படி என்னை ஒதுக்கி வச்சு பேசாத சுபி, செத்துடலாம் போல இருக்கு என்று கண் கலங்கினான் பிரேம். அவன் இறைச்சலில் அவளது மனமும் கரையத்தான் செய்தது. எனினும் காட்டிக்கொள்ளாமல் ஒதுக்கி வைக்கவோ இல்லை உரிமை பாராட்டவோ நீங்கள் யார் சார் எனக்கு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் அண்ணா கிட்ட பேசினியே, அப்போ தெரியலையா நான் யாருன்னு என்றான் பிரேம். நான் அப்படி பேசலைன்னா என் அண்ணாவின் கோபத்தை கட்டுப்படுத்தி இருக்க முடியாது. அதற்காக மட்டும்தான் நான் அப்படி பேசினேன். நீங்களே ஏதும் கற்பனை பண்ணிக்க வேணாம். எனக்கு மன்னிப்பே இல்லையா? மன்னிப்பு கொடுக்கறதற்கு எனக்கு உங்கள் மேலே எந்த உரிமையும் இல்லை மிஸ்டர் பிரேம். என் அப்பா வர்ற நேரம் இங்கே இருந்து போயிருங்க என்று சுபத்ரா சொன்ன நேரம் உள்ளே வாப்பா என்று கண்ணீர் குரலுடன் வாசலுக்கு வந்தார் அவளது அப்பா. அப்பா, நீ போய் ரெஸ்ட் எடு சுபி. அப்பா, இவன் நான் பார்த்துக்கிறேன். அப்பா ப்ளீஸ் அப்பா, நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேனே என்றார் அவர். இருவரையும் மாறி மாறி பார்த்து வைத்தார் சுபத்ரா. அடுத்து என்ன நடக்கும் என்று அவளுக்கு புரியவில்லை. ஆனால் அவள் பேச்சை கேட்டு பிரேம் திரும்பி போவதாய் இல்லை என்றும் தனது தந்தையும் அவனை அனுப்பப் போவதில்லை என்று புரிந்து போனது. லேசாய் அவளுக்குள் பயம் பரவியது. தனது தந்தை அவனை ஏதும் செய்து விடுவாரோ என்று. அதே கவலையுடன் பிரேமை பார்த்து வைத்தாள். அவன் முகம் பார்த்ததும் மீண்டும் எங்கிருந்தோ எரிச்சல் மூண்டது. எப்போ பார்த்தாலும் இவனால் பிரச்சனை தான் என்று முணுமுணுத்தபடி அறைக்குள் புகுந்து கொண்டாள்.